தமிழ் சினிமாவுல கதாநாயகனாக முதல்வர் விஜய் அறிமுகமான முதல் திரைப்படம் நாளைய தீர்ப்பு. தளபதியின் தந்தை எஸ் இயக்கத்துல 12 வயது சிறுமி மணிமேகலையோட இசையில ராதா ரவி, மன்சூர் அலிகான், தாமோ, கீர்த்தனா, ஸ்ரீவித்யா, சரத்பாபு, வினு சக்கரவர்த்தி ஆகியோரோட நடிப்புல உருவான இந்த நாளைய தீர்ப்பு திரைப்படம் டிசம்பர் 4, 1992ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்து இதெல்லாம் ஒரு மூஞ்சியா என குமுதம் பத்திரிகையில தளபதி விஜய் அவர்களை அவமானப்படுத்தினாங்க. மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதே நேரத்தில் சிறந்த புதுமுக நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதும் அன்றைய விஜய் அவர்களுக்கு கிடைத்தது. 1000 எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும். இந்த திரைப்படத்தோட கதைக்களத்தை ஷார்ட்டா சொல்லணும்னா, அநீதிக்கு எதிராக செயல்படுவர்களை அழிக்கும் மாணவர்களின் எழுச்சி, விஜயின் புரட்சி, இதுதான் இந்த நாளைய தீர்ப்பு. வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம், ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கு தோல்வின்றதே கிடையாது. சி ஜோசப் விஜய் எனும் நான்